ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 3. பாருங்கள், அன்னாள் ஆண்டவரை துதித்து புகழ்ந்து பாடுகிறா. அப்படி பாடுறான்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. துதிக்கிறா. ஏன் துதிக்கிறான்னா, அவளுக்கு குழந்தை இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவளுடைய கணவர் 2 மனைவி. ஒருத்தி தான் அன்னாள், ஒருத்தி பெனினாள். அவளுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. அநேகமாக 10 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்றது ஒரு அளவுக்கு சொல்லப்படுது. ஏன்னா அவள் அழுது கொண்டிருக்கும்போது, அன்னாள் அழுது கொண்டிருக்கிறா. ஏன்னா அவள் சக்களத்தி அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறா. உனக்கு குழந்தை இருக்கா, குட்டி இருக்கா, போய் வேலை செய், நீ சும்மா தானே இருக்கிற, உனக்கு என்ன இருக்குது அப்படிலாம் சொல்லி நிறைய அவளை மனமடிவாக்குறா. அதனால் என்னென்ன வார்த்தைகள் சொன்னாலும் தெரில, நான் உலக பிரகாரமாக சொல்கிற வார்த்தைகளை நான் சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது அவள் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. அப்போ ஏன் அழுகிறாய் அன்னாளே, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவள் கேட்கும்போது, அவள் சக்களத்தை ரொம்ப துன்பப்படுத்துகிறா, துக்கப்படுத்துகிறா, அவளை விசனப்படுத்துகிறான்னு 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நான் உனக்கு 10 பிள்ளைகளை பார்க்கல, நான் உனக்கு பெருசு அல்லவா, நான் உனக்காக இருக்கிறேன் அல்லவா, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சாப்பிடாத இருக்கா, ஏன் சஞ்சலப்படுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேற்றதை பார்க்குறோம். அப்போ 10 பிள்ளைகள் பெனினாளுக்கு இருக்கிறனால அவள் பிள்ளை குட்டியோட நல்லா சந்தோஷமாக இருக்கா. இவளுக்கு குழந்தையே இல்லை. அப்போ அதனால் வேதனையோடு இருக்கா. அவள் வேறு கஷ்டப்படுத்துகிறா. அவள் மட்டும் இல்லை, நிறைய பேர் அவளை குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவளை அற்பமாக சொல்கிறாங்க. நிறைய பேரை நம்ம பார்க்குறோம்ல, டிவியெலாம் பார்க்கும்போது சாட்சி சொல்கிறாங்க, குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப அலட்சியப்படுத்துகிறாங்க, நல்லது கெட்டதுக்கெல்லாம் நாங்கள் போக முடியல அவளாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் கர்ப்பத்தை திறந்து கொடுத்தான்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதே போல் தான் இந்த அன்னாளுக்கும் கர்த்தர் அவள் போய் ஆலயத்தில் போய் அழுகிறா. கர்த்தர் அந்த கண்ணீரை கண்டார். அவள் ஒரு குழந்தையை கேட்டால். ஆனால் ஆண்டவர் கூட 5 பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் நிரப்பினார். அப்போ தான் அவள் என்ன பண்ணுறான், ஒரு பிள்ளை பிறந்த உடனே கர்த்தருக்கு போய் பலி செலுத்தி ஆண்டவரை துதித்து பணிந்து கொள்கிறான். பொருத்தனை பண்ணி சாமுவேலை கொண்டு போய் முதல் பிள்ளைய ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுக்குறா. அப்போ அன்னாள் பண்ண ஜபம் துதி தான் இந்த பாடலாக 2ஆம் அதிகாரத்தில் வந்திருக்கு. அப்போ சொல்கிறா, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. என்னை எல்லாம் பகைச்சாங்க, என்னை ஒரு மாதிரி கேவலமாக பேசினாங்க, என்னை தரக்குறைவாக பேசினாங்க, என்னை வெட்கப்படுத்தினாங்க. ஆனால் இப்போ நான் தைரியமாக அவங்களுக்கு எதிராக நான் பேசுறதுக்கு வாய் திறக்க வச்சார் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தீங்களே, நான் சந்தோஷப்படுத்தினேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் ஒருவரும் இல்லை, உமையல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவரை துதித்து போற்றா. இனி மேட்டிமையான பேச்சை யாரும் பேசாதீங்க, எனக்கு விரோதமாக பேசாதீங்க. கர்த்தர் என் கர்ப்பத்தை திறந்து கொடுத்தார், இது வரைக்கும் நான் காத்திருந்ததுக்கு ஒரு நல்ல மகனை, ஆண் மகனை எனக்கு கொடுத்தார்னு சொல்லி இனி நீங்கள் மேட்டிமையாலாம் பெருமையாக பேசுனீங்கல்ல, அவளுடைய சக்களத்தையும் சேர்த்து தான் சொல்கிறா. நீ பெருமைப்பட்டு இல்லை, நீ பெருமையாக சொன்ன, ஆனால் இனி நீ அப்படி பெருமையாக மேட்டிமையாலாம் பேசாதீங்க. அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேணாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமல்லவோ, பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியாக இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். பசியாக இருந்தவர்களோ இனி பசியடையாது இருக்கிறார்கள். மலடியாக இருந்தவள் 7 பிள்ளை பெற்றாள் என்று சொல்லி சொல்லப்படுறது. பாருங்கள், மலடியாக இருந்தவள் 7 பெற்றாள், அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். பாருங்கள், அவள் வெட்கப்படுத்தப்பட்டாள் அப்படின்லாம் சொல்லி நிறைய காரியத்தை சொல்கிறத பார்க்குறோம். எனவே பிரியமானவர்களே, நம்ம ஒருத்தரை என்ன பண்ணக்கூடாது, நம்மளை பெருமையாக நினச்சி நமக்கு இருக்கிற ஆஸ்தியோ அல்லது படிப்போ கல்வியோ அதிகாரமோ அந்தஸ்தோ குறித்து நம்ம பெருமையாக பாராட்டி அடுத்தவங்களை கேவலமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அவங்கள மேட்டிமையாக அந்த பெருமையில் மற்றவங்கள என்ன பண்ணக்கூடாது, தாழ்வாக நினைக்கக்கூடாது, அகந்தையாக இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த காரியத்தை சொல்லப்படுது. பாருங்கள், 21ஆம் வசனம் 2:21. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார், அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான் என்று சொல்லி போடப்படுது. 1/2 டசன் பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். நீங்களும் நானும் எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டிருக்கிறோமோ, எந்தெந்த இடத்துல மனுஷர்களால் நாம்
நாம் பலவிதமான நிந்தை அவமானத்துக்கு உட்படுத்துக்குவோம், பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், அவங்களுக்கு விரோதமாக, என் பிள்ளைக்கு விரோதமாக மேட்டிமையான பேச்சை பேசாதீங்க. அகந்தியான பேச்சு உங்கள் வாயில் இருக்கக்கூடாது. நான் என்னுடைய என்னுடைய பிள்ளை அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தரையும் சொந்தம் பாராட்டி இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடணும். அது ஒன்று தான் நம்ம செய்யணும். மற்றபடி வேறு எதுவுமே செய்ய வேண்டாம், எந்த காணிக்கை கொடுக்கணும், எதுவுமே செய்ய வேண்டாம். அப்படி இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றி விட்டு நம்முடைய இல்லாமையை நம்ம எப்படி அவமானப்படுறதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டா போதும், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். அந்நாளின் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் துயர் தீர்த்தார். அந்நாளின் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் துயர் தீர்த்தார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். அநாதையாய் அலைந்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா, அந்த நாளிலே உம்முடைய பாதத்தில் அமர்ந்த அந்நாளின் துயர் தீர்த்தீர். அனாதை போல அலைந்த ஆகாரின் துயரை தீர்த்தீங்க ஆண்டவரே. நாங்கள் யாரையும் அற்பமாய் நினைக்காதபடி, மேட்டிமையான பேச்சு அவர்களை குறித்து நாங்கள் பேசாதபடி, எங்களை குறித்து மேட்டிமையாய் நினைக்காதபடி, எங்களை குறித்து மேட்டிமையாய் எண்ணாதபடி, பேசாதபடி, அகந்தையான பேச்சு எங்கள் வாயிலிருந்து வராதபடி, ஆண்டவரே, யாரையும் அற்பமாய் நினைக்காதபடி, ஆண்டவரே, தாழ்த்தி ஒப்பு கொடுக்க ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில்கள் 5 கேள்விக்கான பதில்கள். 1. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். எபேசியர் 4:30. 2. வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரிகாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். எபேசியர் 5:4. 3. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எபேசியர் 6:10. 4. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பிலிப்பியர் 1:21. 5. நாய்களுக்கு, பொல்லாத வேலையாட்களுக்கு, சுன்னத்துக்காரருக்கு. பிலிப்பியர் 3:2. இன்றைய கேள்வி: பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன் யார் அவன்? பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன் யார் அவன்?